ஸோ ஹாய் கஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த சம்மருக்கு நம்ம சோனியில் ஒரு அனிமே கொண்டு வர போகிறாங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த அனிமே டாக்டர் ஸ்டோன் ஏற்கனவே ஜுஜுட்சு கைசன் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய ஓன் டப்பிங் தான். ஸோ அதேமாரி தான் இந்த அனிமே பற்றினா இந்த அனிமே பார்த்தா சோனியை தான் டப் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸோ ஏற்கனவே இந்த அனிமே தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்தவங்க இந்த அனிமே எப்படி இருந்துச்சு உங்கள் தாட்ஸ் அண்ட் விஷயம் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த அனிமே தமிழ் டப் நான் இன்னும் பார்க்கல கைஸ். ஆக்சுவலி இந்த அனிமே நான் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த அனிமே நான் பார்க்கல. ஸோ அண்ட் நான் 2 சீசன்ஸ் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணல இந்த அனிமே. ஸோ இதோட சேர்த்து தமிழ் டப் ஆர் சம்திங் நான் திருப்பி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்ததை பார்க்கணும். ஸோ இந்த அனிமே தமிழ் டப் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ சோனி டப்பிங் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தமிழ் டப்பாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா டேட் 12th May 12th நினைக்கிறேன் கைஸ். அண்டு மண்டே டு ஃப்ரைடே அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 11 PM. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ நான் இப்போ லேட்டாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சோனி சேனலில் பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நடுவில் போனால் ஓவர்லே கொடுத்துருந்தாங்க. நான் ப்ரொமோ பார்க்கல கைஸ். ப்ரொமோ கொடுத்துருந்தா சொல்லுங்கள். பிகாஸ் நான் ப்ரொமோ எதுவும் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் ஓவர்லே மட்டும் தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த அனிமேக்கு 2 சீசன்ஸ் ஏற்கனவே தமிழ்லையும் இருக்குது. 3rd சீசன் கிடையாது. அண்ட் 4th சீசன் தமிழில் இருக்குது. ஸோ சோனியே ஒரு ஆர்டராக கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க டப்பிங் எப்படி இருக்குன்றது. பிகாஸ் அவங்களுடைய ரீடப் எனக்கு தெரிஞ்சு ஜுஜுட்சு கைசனுக்கு எனக்கு பெருசாக பிடிக்கல. ஒரு சில இடத்துல எனக்கு இந்த டப்பிங் பெட்டராக ஒரு சில இடத்துல ஃபீல் ஆனாலும் அவ்வளோவா எனக்கு இந்த சோனியை டப்பிங் பிடிக்கல. ஆக்சுவலி கிரன்ச்ரோல் டப்பிங்குமே எனக்கு ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. அதுலேயுமே நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் சோனியை டப்பிங் எனக்கு அந்தளவுக்கு ஃபுல்ஸும் பண்ண ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் தெரியல, ரொம்ப கொஞ்சம் வளர்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேஸ் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு காப்பி ரைட் வந்துருச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் இதுக்கு மேலே அந்த மிஸ்டேக் நடக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நடுவில் போட்ட சின்சான வீடியோ அதனால தான் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி அந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் மை ஹீரோ அகாடமியா தமிழ்ல வர மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் ப்ரோமோ பார்க்கல. கூடிய விரைவில் அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ். அண்ட் முக்கியமான விஷயம் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு விஷயம் இருக்குது. இது நானுமே ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.